ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிந்துபாத் அனிமையோட எபிசோட் 12 and 13 தான். அதாவது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட். இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே இப்போ அவங்க காட்டுத்தனமான வாழ்க்கைக்கு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம சிந்துபாத் அவன் என்னன்னா பாம்புகளை போச்சரிங்லாம் பண்ணி வச்சிருக்கான். வெளியில் நம்ம ஜாஃபர் மர கிளைய வச்சு ட்ரெஸ் எல்லாம் ஆளு ரெடி பண்ணியிருக்கான். அந்த இடத்துல மிஸ்ட்ரஸும் வர அங்கே இதே மாதிரி அவங்க ஜாலியா ஃபுட்டையும் என்ஜாய் பண்றாங்க. அங்க ஹீரோ கொடுக்கும் போது மிஸ்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனா அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, அட நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதாவது நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம என்னன்னா என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல, வேற என்ன நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம சர்வே ஆகணும். இது கேட்கிற ஆளு பயங்கரமா கத்துறான். நம்ம எதுக்காக வந்தோம் ஞாபகம் இருக்கா, நீ என்னன்னா எதோ பண்ணிருக்க, நம்ம வந்தது எம்ப்ரஸ் கிட்ட பேசி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும்னு வந்தோம். ஆனா நீங்க என்னன்னா இந்த வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆகி இருக்கீங்க. அங்க ஜாஃபருக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, ஏன்னா போன வாழ்க்கை மாதிரி இது இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஹீரோவும் அதே தான் சொல்றான். என்னோட ஃபேமிலி ஒரு புவரான ஃபேமிலி, அந்த டைம்ல வாரம்லாம் போகும், ஒரு நாளும் சாப்பாடுக்கே நாங்க கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்த, ஆனா அதுக்கப்புறம் தான் ரெயின்ல வாமான பெட்டு, தங்குறதுக்கு இடம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கும் போது நான் அந்த வாழ்க்கையை மாந்துட்டேன். இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு புவரான வாழ்க்கையிலேருந்து எந்த அளவுக்கு லக்ஸூரியஸான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. நான் இந்த இடம் இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. சூரியனோட ரேஸ் அது நம்ம மேல பார்த்து இருக்கிற அனிமல்ஸ், அதனால நம்மளுக்கு ஃபுட்டும் கிடைக்குது, அதுக்கு நான் மரியாதையை கொடுக்குறேன். இது கேட்குற மிஸ்ட்ரஸ் கத்தி விட்டு போயிடறான். நான் ஒன்றும் உங்களோட சோக கதையை கேட்க வரல, நான் போறேன்ப்பா, என்னாலலாம் இந்த இடத்துல இருக்க முடியாது. இவங்க இந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆயிட்டாங்க, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ஆனா நான் வந்து போயே ஆகணும், ஏன்னா அந்த லேடியும் கிட்ட சொன்னா நீங்க திரும்பவும் வந்தா நம்ம கண்டிப்பா ஜாலியா இருக்கலான்னு. அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா மேல போய் தான் ஆகணும். அப்படி அவன் யோசிச்சுக்கினே வரும்போது முன்னாடி ஒரு வித்தியாசமான விஷயத்த அவன் பாக்குறான். அதை அவன் கொண்டு வந்து காட்டுறான். அது ஒரு மீட்டு தான். பார்த்தோன்னே மீட்டுன்னு அவங்க ஜாலியா வராங்க. அந்த மீட்டு வர நல்லா சமைச்செல்லாம் வச்சிருக்காங்க. அதனாலேயே டவுட் அவனுக்கு அதிகமாகுது. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறீங்க, இந்த மீட்டை யாரு சமைச்சு அங்க வச்சிருப்பாங்க, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஜாலின்னு சுத்துறாங்க. அங்க இதனால அவன் இன்னமும் கடுப்பாகிறான். சரி, மீட்டை நீ எங்க கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஏகப்பட்ட மீட் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஆளுங்க இன்னமும் குஷி ஆயிராங்க. இந்த இடத்துல நம்ம சிந்துபாத் ஜாஃபர் ரெண்டு பேருமே போயிருக்கிறாங்க. அங்க நிறையவே கல்லும் இருக்கு வித்தியாசமா. ஆமா ஜாஃபர், இது என்ன ஸ்டோனு, இதை நான் நிறைய இடத்துல பார்த்தேன், ஆனா அது எடிபிளா இல்லைன்னு சொல்லி நான் அப்படியே விட்டேன். அங்க மீட்டை இன்னமும் அவங்க பொறுக்கின்னு இருக்காங்க. அங்க மிஸ்டர்ஸ் புடிங்கிட்டு பயங்கரமா கத்துறான். வெளியில போறதுக்கு உங்களுக்கு ஐடியாவே இல்லையா, தீண்டி ஏதோ ஒரு பறவையும் அது எல்லாத்தையுமே தூக்கின்னு போகுது. அங்க இதனால அவங்களுக்கு மீட்டும் மிஞ்சல. அங்க மிஸ்டர்ஸ் ரொம்ப கவலைப்படுறான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளால வெளில போக முடியுமா, எனக்கு நம்பிக்கையே இல்ல, நம்ம அவ்வளவுதான், வாழ்க்கை முழுக்க இங்கேயே சாக வேண்டியதான். மிஸ்டர்ஸ் நீ எதுக்கும் கவலைப்பட வேணா, கண்டிப்பா நம்மளால வெளில போக முடியும், நம்ம வெளியிலயும் போவோம். அதுக்கப்புறம் சீன் அப்படியே மேல வந்து அந்த இடத்துல லேடிஸ் எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க. ஆமா என்ன இது, இப்பெல்லாம் ஸ்டோன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, மீட்டோட எண்ணிக்கையும் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற ஆளுங்களும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த லேடிஸும் ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு சிந்துபாத் சொல்றான், என்ன பண்ணிருக்கீங்க, அப்படிதான் பொறுக்குங்க, எல்லாத்தையுமே பொறுக்குங்க, ஒன்னுத்தையுமே நம்ம விடக்கூடாது, வெளில போகணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டான். மீட்டு தான் உனக்கு முக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும் போது நம்மளால எப்படி வெளில போக முடியும், நம்ம அவ்வளவுதான் அசமா இங்க மாட்டிக்கணும், எப்படி நம்ம வெளில போவோம், இங்கே மாட்டின்னு சாக வேண்டியதான். ஸ்ட்ரெஸ் அப்படியெல்லாம் நீ யோசிக்க வேணாம், நான் சிந்துபாத் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியும்ல, இது பண்றானா ஒரு காரணம் இருக்கு, அவன் கண்டிப்பா இதையே ஒரு பாதையா மாத்துவான், கண்டிப்பா ஒரு பாதையா அவன் கிரியேட் பண்ணுவான். நான் நம்மளால மீட்டுன்னு இப்பயும் அதை எத்தனை இருக்கான், அதை பார்க்கும் போது மிஸ்ட்ரஸ் அவங்க சொல்றான், இவனை பாரு மீட்டுன்னு இப்பயும் அவன் எத்தனை இருக்கான், எப்படி அவனால பாதையை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றேன். வழக்கத்தை விட ரொம்ப பெரிய மீட்டெல்லாம் அங்க விழுது. இதை பார்த்தோன்னே சிந்துபாத் சொல்றான், சொன்னல அதை வந்து நம்மளுக்கு பாதை கிடைக்கும்னு, இப்போ நம்ம அதை தான் பண்ண போறோம். இதுக்கப்புறம் அந்த பெரிய மீட்டும் இல்ல, அங்க எல்லா ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்றதுக்கு அவங்க வராங்க. திடீர்னு அதுக்குள்ள இருந்து நம்ம ஆளுங்க வர, அந்த பொண்ணுங்களாம் பயந்தாச்சுன்னு ஓடுறாங்க, ஐயோ என்ன மிருகம்னு. ஆனா அப்புறம் தான் தெரியுது இது நம்ம ஆளுங்கன்னு. வந்தவனே மாடர்னான ட்ரெஸ் எல்லாம் அவங்க மாட்டிக்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, அந்த இடத்துல நாங்க இப்படியே இருந்து பழகிட்டோமா, அதனால தான் நாங்க இப்படி இருக்கோம். சிந்துபாத் அப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றான். அங்க எதுக்காக எல்லாருமே உமன்ஸா இருக்காங்கன்னா, மென்ஸ் எல்லாருமே இங்க ஒர்க் பண்றாங்க, உமன்ஸ் தான் அந்த கண்ட்ரில இருக்கிறாங்க. அப்பதான் தான் இப்போ எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறான். அதாவது இவங்க மீட்டை போடும் போது அந்த இடத்துல மீட்டை கப்புன்னு நம்ம முழுங்கினால இந்த இடத்துல பேர்ட்ஸால மீட்டை கொண்டு வர முடியல,
ஸோ இவங்க பயந்து போயிட்டாங்க, கீழே ஏதோ ஒரு ஆபத்தான மிருகம் இருக்குன்னு. அதனால மிகப்பெரிய மீட்டா போட்டிருக்காங்க. ஸோ சாப்பிட லேட் ஆகும், அதுக்குள்ள பேர்ட்ஸை கொண்டு வந்துடும். அதுதான் பிளானு. நம்மளும் அதையே வச்சு வெளில வந்துட்டோம். சிந்து பார்த்து மற்ற எல்லாருமே கேட்குறாங்க, ஆமா உங்களை ரொம்ப அன்ஃபேரா உமன்ஸ் ட்ரீட் பண்றாங்க, அதனால உங்களுக்கு ஒரு மாறி இல்லையா? அட என்ன பேசுறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உமன், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, எல்லா விஷயங்களையும் அவங்க தான் பண்ணுவாங்க. அங்கே வீட்டு வேலை, வீட்டை ப்ரொடெக்ட் பண்றது, நல்லா வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவோம், அவ்வளோதான். இது கேட்கும் போது இப்போதான் நம்ம ஆளுங்களுக்கு புரியுது, இந்த சிட்டி இதுல மென் அண்ட் உமன் அவங்களோட ரோல்ஸ் அப்படியே ரொம்ப ரிவர்ஸ்டா இருக்கு. இந்த உலகம் உண்மையிலேயே ரொம்ப பெருசாகவும் ரொம்ப விரிவாகவும் இருக்கு, வித்தியாசமாகவும் இருக்கு. சரி, ஏதோ ஒன்று நம்மளோட கடமைகளை நம்ம பண்ணணும். குயின் கிட்ட வேற நம்ம போகணும். நம்ம இப்போ உயிரோட இருக்கோம், ஸோ அவங்கள மீட் பண்ணி பேசணும். இதுக்கப்புறம் குயின் நம்ம ஹீரோட ஆர்னமெண்ட்டை பார்த்துன்னு இருக்காங்க. அதுல ஜின்னோட பவர் வேற இருக்கு, அதனால அதை இன்னமும் புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, இதை என்னால பயன்படுத்த முடியாது. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான், அது உங்களால பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி உங்களோட ஓன் பியூட்டி, அதுவும் அழகுதான். நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, என்னோட பொருளை எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். செயினையும் ஸ்வாடியும் எடுத்துக்கிறான். அங்க அவங்களும் அவங்களோட ஜீன் பவரை பயன்படுத்துறாங்க. இந்த சைடு அவங்க ஓடி வரும்போது ஏதோ ஒரு ஒளி தெரியும். நம்ம ஆளுங்க தான் நம்ம சிந்து பார்த்த அந்த குயினை. அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஜீன் பவரை பயன்படுத்துறாங்க. அங்க ஹீரோ தாக்குனா அது அசால்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அதனால நம்ம ஹீரோ வேல்ஃபரோட அந்த ஃபார்மை யூஸ் பண்றான். அதை வச்சு ஒரு வித்தியாசமான அட்டாக்கே பண்றான். அதனாலயே அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. யோசிக்கிறேன், அதாவது ரெண்டு ஜின்னை வச்சிருந்தா உன்னால என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சியா? கண்டிப்பா முடியாது. நான் என்னோட ஜின் பவர் அது வந்து ரொம்ப வித்தியாசமானது. நான் 3 தலையோட இருக்கிறேன்னா, அதாவது மெயின் பாடி ஃபயர், சைல் ஐஸ், இன்னொன்னு எலக்ட்ரிக். அப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்டான எலிமெண்ட் என்கிட்ட இருக்கு. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. கீழே மிஸ்ட்ரஸுக்கு பயமா இருக்கு. நம்ம ஹீரோவால அப்போ எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஏன்னா இது ஆபத்தான விஷயமா இருக்கு. எப்படி அவன் ஜெயிப்பான்? நம்ம சிந்து பார்த்த நீ நம்பு, அவன் உண்மையிலேயே அமேசிங்கானவன். அவன் எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பான். ஆனா அதுக்குள்ள குயின் ஒரு வித்தியாசமான பவர் அங்க பயன்படுத்துறாங்க. அதனால நம்ம ஹீரோ அப்படி சைல மாட்டிக்கிறான். இதை ஒரு வாய்ப்பை வச்சு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் அவங்க ஏற்படுத்துறாங்க. அதனால அந்த இடமே பயங்கரமா வச்சு செதது. நம்ம மிஸ்ட்ரஸ் ரொம்ப பயந்து போயிடறான். சிந்து பாத், அவனுக்கு எதுவும் ஆகல. சிந்து பாத், நான் யோசிச்ச மாதான், கடைசியில நீயும் மத்த மென்சமா தான். என்ன ஆச்சு குயின்? நான் இன்னமும் சாகல. அட, எப்படி நீ உயிரோட இருக்க? அப்புறம் தான் ஜெஃபர் சிந்து பாத்தோட உண்மையான எபிலிட்டியை பத்தி சொல்றான். ஆல்ஃபரோட எபிலிட்டி ஃபயர் ஐஸ் ஆக்குது, அது ஒண்டி இல்ல, அது வெறும் அதோட நேச்சர் ஒண்டி தான். இந்த பக்கம் குயினும் அவங்க எல்லா பவரையும் செலுத்தி மொத்தமா முச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து தட்டுறான். லூசு மாதிரி அப்படி பண்ணா உன்னோட கிங்டம்க்கு தான் நிறைய டேமேஜ் ஏற்படும், அதனால நிறைய உயிரும் போகும். எப்படியும் பின்னாடி வந்தான், அவனை நான் பார்த்துதான் இருந்தேன். அப்படி இருக்கும் போது எப்படி அவன் வந்தான்? அவன் மேல இருந்து நான் கண்ணியே எடுக்கல. திரும்பவும் அங்க தாக்கும் போதும் அசால்ட்டா அதே மாதிரி அவன் திரும்பவும் தப்பிக்கிறான். அங்க திரும்பவும் தாக்கலான்னு வந்தா நம்ம சிந்துபாத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து வந்து தாக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அவங்க என்னதான் தாக்க ட்ரை பண்ணாலும் அதே விஷயம் ரிப்பீட் ஆகுதா. கடைசியில நம்ம சிந்துபாத் அவங்கள உரைய வச்சு அங்கேயே முச்ச விட்டுறான். அவ்வளவுதான், நான் தோத்து போயிட்டேனா. இதுக்கப்புறம் அவங்க குயின் மீராவை மீட் பண்ணணும்னு வராங்க. ஆனா இன்னமும் மிஸ்ட்ரஸுக்கு பயமா இருக்கு. ரொம்ப போன வாட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடும்னு அங்க வந்து பார்க்கும் போது தெரியுது குயின் அவங்க பாடியை மசாஜ் பண்ண இருக்காங்க. ஏன்னா போன பேட்டில் ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும், அங்கங்க ஸ்கேஸும் ஏற்பட்டிருக்கும். அங்க மிஸ்ட்ரஸா இந்த மாதிரி அவங்கள அரியும் குறையுமா பார்த்தோன்னே அப்படியே ஆளு திரும்பிக்கிறான். அங்க ஃபர்ஸ்ட் தோனே நம்ம சிந்து பத்தா பேசுறான். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், நம்ம அகெயின் திரும்பவும் மீட் பண்றோம். ஆமா, நீ வந்து என்ன யோசிக்கிற? உன்னை வந்து அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பில்ல, உன்னெல்லாம் என்னால அப்படியே விட முடியாது. ஏன்னா நேத்து அந்த பேட்டில் அப்படிப்பா. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் எனக்கு பேட்டில் வந்திருக்கு. அதனால தான் நான் உன்னை வர வச்சிருக்கேன். அதே மாதிரி நீ கேட்டல உன்னோட ட்ரேடிங் கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு, நான் அதுக்கும் ஒத்துக்கிறேன். சிம்பிளா சொன்னா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும், உன்னோட அலையன்ஸா நான் இருக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங் அப்படின்னு நான் சென்ஸ் பண்ணேன். நம்ம சிந்து பாத் அவனோட நோக்கத்தை பத்தி அங்க சொல்றான். நீங்க என்னோட வெசல்ஸ் வச்சுன்னு இருக்கும் போது அந்த மெட்டல் வெசல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சென்ஸ் ஆச்சா? ஆனா உங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், நம்ம ஹீரோவோட நோக்கம் என்ன, ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணும், அந்த உலகத்துல வார் அப்படின்னு ஒரு விஷயமே இருக்கக்கூடாது, எல்லாருமே மாத்தி மாத்தி உதவி பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆசைப்படுறான். இதை கேட்ட உடனே அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி உலகத்தை கிரியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா என்னால முடியும். நான் அதுக்காக தான் இப்போ அலையன்ஸை தொடர்ந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஃபார்ம் பண்ணிருக்கேன்.
இப்போ உங்ககிட்ட பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சாசனு இமுக் நகரம் இந்த மாதிரி நகரத்துல நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதை கேட்குறவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த சாசனு இமுக் கண்ட்ரி இதெல்லாம் ஃபாரினர்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு பேன் செய்யப்பட்ட கண்ட்ரி. அந்த மாதிரி கண்ட்ரிஸ்குள்ள நம்ம ஆளு போயிருக்கான். முக்கியமா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கான். நான் எதுக்காக அலையன்ஸை ஃபார்ம் பண்றேன்னு தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எப்படி ஒரு கான்கிரஸா இருக்கிறோம், இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க கான்கிரஸா வருவாங்க. அப்படி இருக்கும் போது இந்த உலகம் அமைதியை நோக்கி போகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் வார் அப்படின்னு ஒரு விஷயம் தான் நடக்கும். எனக்கு நீ சொல்லும் போதே புரியுது. சாசனோட அந்த கிங் நைட்டு அவரோட கண்ட்ரியை ரொம்ப சின்ன கண்ட்ரி, அவரே அவர்கிட்ட இருக்கிற பவரை வச்சு இந்த அளவுக்கு அவரோட இடத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு அவர் பாப்பாரு. அதனால மற்ற கண்ட்ரிஸ்க்கு அவர் வார் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அவரும் ஒரு கான்கிரஸ் தான். அவரையே நீ தூக்கத்திருக்கனா, அதனால தான் உன் கூட அலையன்ஸ் அவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு புரிஞ்சிருக்கு நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு, உனக்கு எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு. அதே மாதிரி நீங்க என் பக்கத்துல இந்த பையனை பாக்குறீங்களே, இவன் மிஸ்ட்ரஸ், இவன் சாசன், அந்த கிங்டமோட கிங் நைட், அவரோட பையன் தான் இப்போ எங்க கூட டிராவல் பண்ணிருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு புரியுது உன்கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருந்தோம் நீ மர்த்தன மாதிரி இந்த மாதிரி விஷயங்களையும் அந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணிருக்க. ஒரு ஸ்டோரி இருக்கு உனக்கு தெரியுமா? ரெய்ம் அந்த கண்ட்ரியில 200 வருஷமா வாழ்ற ஒரு சோசரை பத்தி உனக்கு தெரியுமா? இவங்க தான் நம்மள மாதிரி ஒரு டஞ்சன் கான்கரஸோட செலக்டரா இருப்பாங்க. உங்ககிட்ட எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குன்னா இவங்களால டஞ்சன்ஸ் அங்க வர வைக்க முடியும். டஞ்சன்ஸ் அது உலகம் முழுக்க அப்பியர் ஆகுறதுக்கு காரணமே இவங்க தான். இவங்க ரொம்ப மிஸ்டீரியஸ் ஆனவங்க. அவங்க கிட்ட ஒரு வாண்டோ இருக்கும். கேப்பபிளான பர்சன் இருக்காங்களோ அந்த மாதிரி கண்ட்ரியில தான் இந்த டஞ்சன் இது வந்து அப்பியர் ஆகும். இதை பத்தி கேட்கும் போது யூனனை பத்தி பேசுற மாதிரி இருக்கும் அங்க. அதனால அவன் கேட்கறான், ஆமா அவங்க இப்படிப்பட்ட பர்சன்? அதான் நான் சொன்னல, அவங்க ரொம்ப மிஸ்டீரியஸ் ஆனவங்க. அவங்க எப்போ எங்க இருப்பாங்க எதையுமே நம்மளால புரிஞ்சிக்க முடியாது இப்படின்னு சொல்லும் போது அது நம்ம யூனன் தான் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம குயின் சொல்றாங்க, ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கணும்ப்பா. ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு பையன் கிட்ட அலையன்ஸை ஃபார்ம் பண்ணதுல இதான் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன். சீன்ல அந்த இடத்துல வெளில வராங்க. அங்க நாளைக்கு ஃப்ரீ டைம் இருக்குமா அப்படின்னு மிஸ்ட்ரஸ் கேட்கிறான். அங்க என்ன விஷயம் நம்ம சிந்துபாத் கேட்டு பயங்கரமா தொல்லை பண்றான். பின்னாடி அதே லேடி வரும்போது, நான் உங்களுக்காக தான் சர்வே பண்ணேன், நான் சர்வே ஆயிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி. ஓ நீ ரிவார்டுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்க போல. இதை கேட்கும் போது சிந்துபாத் பயங்கரமா கடுப்பா வரான். ஏன்னா ஆளு சர்வே ஆகணும், இதுக்காக தான் நம்ம போயே ஆகணும் அப்படி இப்படின்னு சொன்னா போல. சைட்ல நம்ம ஹீனா வரான். ஆளுக்கு நிறைய விஷயங்களை அப்படி இப்படி பண்ணி வெறுத்துட்டான். அந்த பொண்ணுங்களும் அவனை வெற மாதிரியல ஒரு மாதிரி அவனை பூச்சிக்கினே இருக்காங்க. இதனாலேயே நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அங்க பயங்கரமா கத்தி விட்டுறாங்க. ஏன்னா ஒரு துரோகியா இருக்கான். நம்ம ஆளுங்க அங்க காட்டு வசி மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கும் போது தனியால ஹேரம் லைஃப் என்ஜாய் பண்ணல. அதனால அங்க மிஸ்ட்ரஸ் பயங்கரமா கத்துறான். சிந்து பார்த்தா அங்க சொல்லி புரிய வைக்கிறான், கவலைப்படாத நம்மளுக்கு தான் ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் அது இருக்குல்ல, நம்ம அங்க போகலாம். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ரொம்ப ஆசையா போகிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஏன்னா அங்க பொண்ணுங்க கிடைப்பாங்க அப்படின்னு போனாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சது ஏதோ பசங்க தான். அவங்க அழகாவும் இல்ல, ரொம்ப கொடூரமா இருக்காங்க. இதனால அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமா தான் போகுது. இதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில தான் அவங்க வராங்க. அங்க குயினும் வந்து ஏகப்பட்ட டாட்டர்ஸை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே குயினோட டாட்டர்ஸ் தானா. அதுலயும் ஒரு யங்கான டாட்டருக்கு நம்ம சிந்துபாத் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவ ஒரு சின்ன ஃபெதரையும் கொண்டு வந்து காது கிட்ட வைக்கிறா. அது ஒரு குட் லக் சாம் மாதிரியா. அவ இருக்கிறதுலயே ரொம்ப யங்கஸ்ட், அதே டைம்ல ரொம்ப திறமைசாலி. சின்ன வயசுலயே பேர்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சின்ன பொண்ணையும் ஒரு பெரிய பொண்ணையும் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தோடனே அங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். எல்லாருமே ஒன்னாயி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஒரு புவரான பையன். அப்படி இருக்கும் போது இப்போ நான் ஒரு மர்ச்சனா மாறி இருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போற அந்த ரெவல்யூஷன் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா அதனால இந்த உலகமே மாறப்போகுது. ஸோ எல்லாருமே அதுக்கு தயாரா இப்படின்னு அவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இந்த உலகத்தில் நம்ம சிந்துபாத் என்னென்ன சேஞ்சஸை உருவாக்குறான்னு. இங்கே இந்த சீசனும் முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாருமே வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நான் உங்களை புது சீசன்லேயோ இல்லை ஒரு புது அனிமேலையோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.